தொழிலதிபர் ஜோலோ என் நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்துவிட்டார். இதில் அவர் ஒரு கவர்ச்சி மிக்க நபர் என்று முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக் கூறினார். 1MDB வழக்கில் நேற்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்கும் போது லங்காக் டூத்தாவில் உள்ள தனது இல்லத்தில் குறிப்பிட்ட நேரங்களில் ஜோலோ ஏன் காணப்பட்டார் என்பதை விளக்கினார். 1MDBயின் ஆலோசனை குழுவின் முன்னாள் தலைவர் என்ற முறையில் ஜோலோ மீதான தனது நம்பிக்கை தொழிலதிபரின் உறுதியான பிம்பத்தின் அடிப்படையிலானது. இதில் முன்னாள் மாமன்னரின் ஆதரவு, மத்திய கிழக்கு அரச குடும்பத்துடன் உறவுகளை வளர்க்கும் திறன் ஆகியவை அடங்கும். மேலும் எகிப்தில் அரபு நெருக்கடியின் போது சவுதி அரச குடும்பத்துடனான ஜோலோவின் உறவு விலை மதிப்பற்றதாக நிரூபிக்கப்பட்டது. அவர் இந்த உறவை பயன்படுத்தி எகிப்தில் சிக்கி தவிக்கும் ஆயிரக்கணக்கான மலேசியர்களை விசா இல்லாமல் சவுதி அரேபியாவிற்கு மாற்றவும் பின்னர் மலேசியா திரும்பவும் வசதியாக இருந்தது. உண்மையில் மலேசியர்களை வீட்டிற்கு அழைத்து வர 2 போயிங் 747 விமானங்களை பெற முடிந்தது. என்னை பொறுத்தவரை இவ்வளவு உயர் மட்டத்தில் உறவுகளை நிலைநிறுத்துவதற்கான ஜோலோவின் திறன் அனைத்துலக அளவில் மலேசியாவின் நலன்களை முன்னேற்றுவதற்கு அவரை நம்பலாம் என்ற நம்பிக்கை வந்தது. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர் துரோகம் இழைத்து விட்டார் என்று நஜிப் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.